ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 5th June 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எல்லாம் டாப் கெயின்ஸ், எல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஸ்டிஎஸ்ங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பையன் செல் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 130 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ நிஃப்டி வந்து சைட்வேஸில் மட்டும்தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போதைக்கு ஒரு நாள் ரேலி ஆகுது, மறுநாள் வந்து விழுது, இப்படியே தான் போயிட்டுருக்குது. ஸோ குளோபல் கியூஸுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இல்லை. ஸோ எல்லாமே சேர்ந்து வந்து நிஃப்டி வந்து ரொம்ப ப்ரெஷரில் வச்சுருக்கிறதுனால சில நாள் ரெக்கவரி ஆகுது, மறுபடியும் விழ ஆரம்பிக்குது. கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. கோல்டு வந்து டிமாண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் போயிருக்கிறதுனால கோல்டு வந்து அந்த வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டுமே வந்து ரொம்பவே வாலட்டைலாக இருக்குது. நேற்று கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்லா ஸ்டாக் வந்து ஒரு 14% கிட்ட விழுந்திருக்குது. எலான் மஸ்க்குக்கும் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கும் இடையில வந்து ஒரு சின்ன வாக்குவாதங்கள் மாதிரி ட்விட்டரில் போயிட்டுருக்குது. அதாவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து வந்து டெஸ்லாவோட ஸ்டாக் வந்து ரொம்பவே ப்ரெஷரில் வச்சுருக்கிறதுனால யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு வீழ்ச்சியை கண்டு இருக்குது. குளோபல் கியூஸுமே இன்னும் பாசிட்டிவாக டர்ன் ஆகாததுனால மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ப்ரெஷரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் டாப் கெயினர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 8 இருக்குது, ஒரு 10 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. சேம் ரீசன் தான், நேற்று வந்து இது ரேலியாக இருந்துச்சு. மார்கன் ஸ்டான்லி வந்து ரொம்பவே புல்லிஷாக இருக்கிறாங்க. 8 மீது அவங்க புல்லிஷ் அவுட்லுக் கொடுத்துருக்கிறதுனால 8 வந்து பார்த்திங்கன்னா ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா டாக்டர் ரெட்டிஸ் லேப் இருக்குது, ஒரு 38 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. டாக்டர் ரெட்டி பார்த்திங்கன்னா அல்வோடெக் அப்படிங்கிற கம்பெனியோட வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு கொலாபரேஷன் வைக்க போகிறதா நியூஸு வந்திருக்குது. அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஒரு கேன்சர் ட்ரக் தயாரிக்கிறதுக்காக அவங்க வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து பண்ண போகிறாங்க. அந்த நியூஸ்னால பார்த்திங்கன்னா இது ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்குது, ஒரு 11 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து சைட்வேஸில் மட்டும்தான் ஒரு லாஸ்ட் 2 மாதமாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு நாள் விழுது, ஒரு நாள் வந்து ரேலியை கொடுக்குது. அப்புறம் டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா டாப் லூசர்ஸில் செகண்ட் இருக்குது, ஒரு 12 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஒரு வாரம் ரேலி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்துருக்குது. எஃப்எஸ்டிஎஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ் வந்து வழக்கம் போல் 2382 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. 13வது கண்டினியூஸ் டேவை பை பண்ணுறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து முந்தின நாள் செல் பண்ணியிருந்தாங்க, இப்போ முந்தின நாள் பை பண்ணியிருந்தாங்க, இப்போ செல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 208 கோடிக்கு மட்டும் செல் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ்ட் வந்து பெரிய அளவுக்கு செல்லு வராமல் இருக்கிறதே வந்து மார்க்கெட் வந்து ரேலி ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக அமையுது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி வீடியோஸ் தான் வரும் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.